குட் டெப்ட்ஸ்னா என்ன, பேட் டெப்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேட் டெப்ட்ஸை எப்படி சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறது, என்ன மெத்தடில் க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத. வெல்கம் பேக் வியூவர்ஸ், நான் உங்கள் சிந்தியா. பேட் டெப்ட்ஸ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது கிரெடிட் கார்டோட லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்டோட டெப்ட்ஸ். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, எவ்வளோ பாசிபிளோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த கிரெடிட் கார்டு லோன்ஸையும் கிரெடிட் கார்டு டெப்ட்ஸையும் நம்ம வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து பே பண்ணலை, இல்லை டிலே பண்ணி பே பண்ணுறோம், இல்லை அந்த மினிமம் மட்டும் பே பண்ணலாம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிரெடிட் கார்டு லோன்ஸ் கிரெடிட் கார்டு டெப்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு 2 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, எத்தனை கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எவ்வளோ லோன்ஸ் இருக்குது, இல்லை எவ்வளோ டெப்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு, அதில் ஒரு 20,000 இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு, அதில் ஒரு 50,000 இருக்குது. எஸ்பிஐ பேங்க் கிரெடிட் கார்டு, அதில் ஒரு 5,000 இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ணணும்னா, என்னென்ன கிரெடிட் கார்டில் எவ்வளோ பேலன்ஸ் லோன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லோ பேலன்ஸை பே பண்ணி அதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு அதாவது மினிமம்ல ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு லோ பே பண்ணி கடைசியா ஹை அமௌண்ட் பே பண்ணலாம். இது வந்து ஒரு மெத்தட். இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா டெப்ட் ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2 மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பக்கத்துல இன்னொரு காலம்ல நீங்க மேக் பண்ணிக்கணும். ஐசிஐசிஐல 50,000 இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒன்றுக்கு 15% இருக்கலாம், இல்லை 18% இருக்கலாம், 12% இருக்கலாம். பட் மேக்ஸிமம் கிரெடிட் கார்டில் அபவ் 10% தான் இருக்கும். ஸோ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத பக்கத்தில் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இந்த தடவை நம்ம ரிவர்ஸில் பே பண்ண போகிறோம். எந்த இதுக்கு அதிகமாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பே பண்ணிவிட்டு அப்படியே லோ பேமெண்ட் பண்ணணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறத பே பண்ணுங்க. அதுக்கப்புறம் 18னா 18, அப்புறம் 15, அப்புறம் 12, அந்த மாதிரி பே பண்ணிட்டு வரும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த டெப்ட்ஸ் வந்து சீக்கிரமாக கம்மியாகும். எஃபிஷியண்ட்டாக இஃபெக்டிவாக பே பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து டெப்ட் ஸ்னோபால், செகண்ட் மெத்தட் பேர் டெப்ட் அவலான்ச்சி. ஸோ நீங்கள் ஸ்னோபால் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களா, அவலான்ச்சி மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக டெப்ட்ஸை க்ளோஸ் பண்ணுற வழியை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட்.